இது மூட நம்பிக்கை. நிறைய மூட நம்பிக்கைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நிறைய பேஷண்ட்ஸும் சொல்லி கேட்டிருப்போம். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, புண்ணு இருக்கும்போது, அதாவது ஆறாத புண்ணு இருக்கா, அவங்களுக்கு மஞ்சள் பத்து போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பு காய் போகுது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. மஞ்சள் ஆன்டிசெப்டிக் தான், இல்லைன்னு சொல்லலை. அது ஸ்கின் க்ளோஸ்டாக இருக்கிற கண்டிஷனில் வரைக்கும் பெட்டராக இருக்குங்க. அதே ஸ்கின் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்டர்னல் சாஃப்ட் டிஷ்யூஸை தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது பண்ணவே கூடாதுங்க. நம்ம டர்மரிக், அதாவது மஞ்சள் தூள் போடும்போது கையில் தான் போடுறோம். கையில் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி நல்ல தண்ணின்னு சொல்கிறோம், ஆனால் கொண்டு வர கப்பு எவ்வளோ அழுக்காக இருக்குது, இப்படி இம்ப்யூரிட்டிஸ் வரும். நீங்கள் இருக்கிற ஏரில் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். நிறைய பேர் சொல்ல, நான் வீட்டு நான் ரெகுலராக துடைக்கிறேன், ஆனாலும் ஏன் இவ்வளோ தூசி வருது அப்படின்னு. அப்போ ஏரில் டஸ்ட் நிறைய இருக்கும். இதை தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் சானிடைஸ்டாக வைக்கிறோம், இவ்வளோ க்ளீனாக வைக்கிறோம் அப்படின்னா இதுதான் அதோட மெயின் அர்த்தம். புண்ணு ஓப்பன் ஆகிருக்கு, ஸ்கின்னு டேம்பர் ஆகிருக்கு, ஆறாத புண்ணு இருக்கா, அதுக்கு மஞ்சப்பொடிலாம் போடாதீங்க, அது வேஸ்ட்டு. மஞ்சப்பொடி போட்டால் மசாலா தான் பண்ணலாம், புண்ணை மசாலா வைக்கிறாதீங்க. யாராவது அஃபெக்டாக இருக்காங்கன்னா, புண்ணோடு இருக்காங்களா, மஞ்சப்பொடி போட்டாங்களா, அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.